ஒரு உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் தான் அவன் மனுஷன். செத்து போயிட்டான் அவன் சவம், இல்லைன்னா போனோம், மதிப்பே கிடையாது, சடலம் அப்படி சொல்லுவாங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அது உலக வழக்கு, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டு. செத்து போனவங்களுக்கு வீட்டிலிருந்து சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கூடையில் பொரி, கடுகு, அப்புறம் நூல், பூவு, காசு, இதையெல்லாம் வச்சு ஒரு கூடை நிறையா இது எல்லாம் கலந்து வீட்டில் எந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதிலிருந்து சுடுகாடு போக வரைக்கும் அதை வீசிட்டே போவாங்க ரோட்டில். இது ஏன்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் தெரியாது, ஏதோ கொஞ்சம் லைட்டாக கேள்விப்பட்டதை மட்டும் சொல்கிறேன். என்னென்னா, செத்து போனவங்க வீட்டுக்கு வருவாங்களாம்மா. வீட்டுக்கு வரும்போது சுடுகாட்டிலேருந்து, அதாவது வீட்டுக்கு இரவு நேரத்தில் தான் வருவாங்களாம்மா. அப்படி இரவு நேரத்தில் வரும்போது அந்த என்னென்ன வீசியிருக்கிறாங்களோ அதெல்லாம் பொறுக்கிட்டே வருவாங்களாம்மா. அப்படியே பொறுக்கிட்டே வரும்போது வீடு சேர முடியாதாம்மா. அதெல்லாம் பொறுக்கிட்டு வரும்போது பாதி வழியிலே விடிஞ்சிருமாம்மா. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்களாம்மா. செத்துட்டாவே அவங்க மனுஷன்லேருந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. அந்த காரணத்துக்காகத்தான் இதெல்லாம் வீசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் விரிவாக யாருக்கிட்டையும் கேட்கல, ஆனால் நான் கேள்விப்பட்ட வகையில் இதுக்காகத்தான் இதெல்லாம் வீசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோவா சரியாக தெரியல. கொஞ்சம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் வயசானவங்களாம் யாரும் கிடையாது, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. எங்கள் பக்கத்துலலாம் யாரும் ரொம்ப வயசானவங்க இந்த மாதிரியெல்லாம் கேள்விக்கு பதில் சொல்கிறவங்கெல்லாம் யாரும் கிடையாது. நானும் நெட்டிலெல்லாம் அடித்து பார்த்தேன், ஆனால் ஒரு தகவலே எனக்கு கிடைக்கல. சரி, இருந்தாலும் சரி, ஒரு வீடியோவை போட்டு இருக்கிறவங்களுக்காச்சும் யாராச்சுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். பக்கத்தில் உங்களுக்கு தெரியலைனாலும் பக்கத்தில் பெரியவங்க, வயசானவங்க, ஒரு 60 இருக்கிறவங்களுக்கு கூட தெரியறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒரு 70-80 வயசு அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஆனால் எல்லாத்துக்குமே வீசுகிறாங்க, பட்டு அது என்னென்னு தான் புரிய மாட்டேங்குது. இது காரணம் உண்மையாக இருக்குமா என்னன்னு தெரியல.